மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல. காணப்படுகிறது என்ன? உங்கள் கண்ணு முன்னாடி என்ன காணப்படுது? ஒரே பிரச்சனை பாஸ்டர், எந்த காரியம் கைகூடி வரல பாஸ்டர், பிஸ்னஸ்லாம் இப்படி ஆயிடுச்சு, உடம்பு வார இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் வலிக்குது, இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேவன் சொல்கிறாரு, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதது என்ன? பரலோகம் தாங்க, அங்கே போகிறது தாங்க அடியேன் காத்துட்ருக்கேன், எப்போ பெல் அடிக்கும், எப்போ கிளம்பலான் இருக்கேன் அப்படின்றீங்களா? காணப்படுகிறவைகள் பிரச்சனைகள், நோய், மரணம், போராட்டம், பிரச்சனை. இப்போ சொல்கிறாரு, காணப்படாதவையை நோக்கி இருன்றாரு. காணப்படாதவை என்ன? சுகம், சமாதானம், ஆரோக்கியம், ஐக்கியம், ஜீவன். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உன் உபத்திரம் எப்போ நீங்கும், எப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு இவர் சொல்றாரு. எப்போ முடியும், எப்போ தீர்வு? அதிசீக்கிரம் எப்போ வரும்னா, காணப்படாததை நீ பார்க்கணும். துன்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு செய்யும் பொழுது தேவன் எதை பார்க்கிறாரு? காணப்படாத எதிர்காலத்தை பார்க்கிறாரு. அவனுக்கு என்ன சம்பவிக்கின்றத பார்த்து சிரிக்கிறாரு. அதனால பவுல் சொல்றாரு, காணப்படுகிற இந்த பிரச்சனை எப்பொழுது அதிசீக்கிரமா நீங்கும்னா, காணப்படாததை தேவன் மூலமாக நீ விசுவாசிக்கும் பொழுது அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் பிரச்சனைகள், போராட்டங்கள், மரணங்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். கஷ்டமான நேரங்கள்ல, இடுக்கமான நேரங்கள்ல தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன அழைப்புனா, பார்க்காததை உன்னால் நம்ப முடியுமான்னு கேட்குறாரு. அப்படி நம்பலனா இதை நீ ஜெயிக்கலான்றாரு. தோமாட்டியும் அதான் சொல்றாரு, தோமாவே நீ காண்கிறத நம்புகிறது நல்லது கிடையாது, காணாததை நீ என்ன பண்ணும்? நம்ப வேண்டும். அப்போதான் நீ பாக்கியவனா இருப்ப.